ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அந்த நகரத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம்னா அது செகாவத்தோட குடும்பம் தான். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம் அந்த நகரத்திலேயே டாப் நிறுவனத்துல இவங்களதும் ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பணக்கார குடும்பம் பார்ட்டி ஹால்ல அங்க பார்ட்டி நடந்துருக்கு. அவருடைய நண்பர்கள்ல இருந்து அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்கல இருந்து அனைவருமே வந்திருக்காங்க. சஞ்சனாவும் அவருடைய கணவர் விக்ரமும் நின்று இருக்காங்க. எல்லோருமே நின்று பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. சஞ்சனாவுடைய கணவர் எல்லோருக்குமே குளிர்பானம் கொடுத்துட்டு இருக்காரு. விக்ரம ஒரு வேலைக்காரனை விட கேவலம் பாக்குறா, கேவலம் நடத்துறா. இப்ப அவரோட நண்பர்கள் எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல யாரோ ஒருத்தர் வேணும்னு அவர் கையில வச்சிருந்த அந்த குளிர்பானத்தை தட்டி விடுறாங்க. இப்ப அது சஞ்சனாவோட காலில் வந்துருது. அவரோட செருப்பு எல்லாம் நினைஞ்சிருது. இப்ப அதை கோவப்பட்டு என்னோட செருப்பை உடனே தொடச்சுடு அப்படின்னும் அவ சொல்றா. ஆனா விக்ரம் முகத்தை பாக்குறான். என்ன முறைக்கிற? நீ ஒரு சாதாரண ஏழை. என்னுடைய அப்பாவோட முடியாததால நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். நான் மட்டும் இல்லடா, நீ தெருவில் பிச்சை தான் எடுக்கணும். ஒழுங்கா நான் சொல்றதை செய்ய அப்படின்னும் அவ சொல்றா. ஆனா விக்ரம் கேட்கல, பார்த்திருக்கிறான். அதுக்கு பதிலா அந்த மதுபான கிளாஸ இப்ப மேஜை மீது வைக்கிறான். சஞ்சனாவோட கணவர் விக்ரம கல்யாணம் பண்ணதான் இந்த சொத்து அனைத்தும் உனக்கு சேரும் அப்படின்னு சஞ்சனாவோட அப்பா உயில இருப்பாரு. அதனாலேயே வேற வழி இல்லாம விக்ரம் வந்து கல்யாணம் பண்ணிருப்பா சஞ்சனா. இப்ப அந்த கோபத்துல தான் எப்பொழுதும் கேவலமா பேசுவா. அவனை ஒரு நாய் மாதிரி நடத்துவா. ஆனாலும் விக்ரம் எதுக்குமே கோவப்பட மாட்டான். அவனுடைய பேச்ச எப்பொழுதுமே கேட்பான். எல்லாத்தையும் பொறுத்து கொண்டா மற்ற உறவினர்கள் முன்னாடியும் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடியும் கேவலப்படுத்துவா. ஆனா எதையுமே வந்து கண்டுக்க மாட்டான். சர்வசாரமானதுப்பா. இந்த நேரத்துல தான் அவனுக்கு கோபம் வருது. இப்பதான் அவன் சொல்றான், பணம் ஒரு மனிதனை பணக்காரனாக்கும், அதே நேரத்துல நடத்ததான் ஒரு மனிதனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். இந்த நேரத்துல சஞ்சனாவுக்கு கோபம் வருது. ஒழுங்கா நான் சொல்றத செய்ய, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியாகும் அப்படின்னு அவ சொல்றான். இப்ப விக்ரமோ அவன் எதுவுமே பேசாம கையில உள்ள வீட்டோட சாவி எடுத்து சஞ்சனாவிட்ட கொடுக்குறான். இப்ப நேரா திரும்பி பக்கமா வெளியே போறான். அவனை பார்த்து நாய் மாதிரி கத்துறா. எல்லோருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்துருக்காங்க. சஞ்சனா அவனை திட்டினத்துல இருந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா நினைச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க உள்ள உறவினர்கள்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரலையும் எல்லோருமே இவளை பாராட்டுறாங்க, சந்தோஷமாக்குறாங்க. காலங்கள் கிடக்குது. 5 வருஷம் ஆகுது. இந்த நேரத்துல திடீர்னு அந்த நிறுவனத்தோட மேனேஜர் ஓடி வராரு. சஞ்சனாவோட ஓடிந்து, மேடம் நம்ம நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு சஞ்சனா ஒரு நிமிஷம் ஷாக்கா வரா. என்னது இழப்பா? இதுவரையிலையும் நம்ம நிறுவனத்துல அப்படி ஒரு பேச்சு அடிபடாது அப்படின்னும் அவன் சொல்றான். மேடம், இதுவரையிலையும் நமது நிறுவனத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது இந்த அமெரிக்காவோட இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனம் தான் நமக்கு எல்லா ஆர்டர்களையும் வழங்கும். பலாயிரம் கோடி கணக்குல இவங்க தான் பிசினஸ் இருந்தாங்க. ஆனா இவங்க திடீர்னு வந்து நிப்பாட்டாங்க. இப்ப நம்ம வருமானத்துல இருந்து 50% குறைஞ்சிருச்சு. என்ன பண்றது மேடம் அப்படின்னு அவர் அதிர்ச்சி அடைஞ்சு கேட்கிறாரு. உண்மையா அப்படின்னு அவ உட்காந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து எல்லாத்தையுமே செக் பண்றா. அவருடைய நிறுவனத்துல இருந்து நிறைய நிறுவனம் விலகி இருக்குது. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா. இப்ப பேங்க்ல இருந்து நிறைய மெசேஜ் வந்து இருக்குது. கடனை சீக்கிரமா கட்டுங்க, இன்னும் 10 நாள்ல கட்டல அப்படின்னா அலுவலகம் வீடு ஜப்தி செய்யப்படும் அப்படின்னு அவங்க மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறா. அந்த 10 நாள் நெருங்குது. ஆனாலும் அவளுடைய நிறுவனம் பல மடங்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப எந்த நிறுவனமும் அவளை திரும்பி கூட பார்க்கல. இந்த செய்தி வேகமா டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் வந்துருது. இப்பதான் அனைத்து பேங்க்ல இருந்தும் அழுத்தம் அதிகரிக்குது. எல்லாருமே வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு, சீக்கிரமே வந்து உங்களுடைய வீட்டை எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு நிறைய நிறுவனம் கேக்குது. அவளுக்கு என்ன பண்ணு தெரியல, அழுதுகிட்டே வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. இப்ப அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு எல்லோருமே உதவி கேட்கிறா. ஆனா யாருமே திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா பார்ட்டி ஹால்னு எவ்வளவு பேர் இவங்கள்ட்ட வாங்கி குடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேரு இவங்க நிறுவனத்திலிருந்து வாங்கியிருக்காங்க. ஆனாலும் ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல. இப்பதான் ஒரு உண்மையை உணர்றா. யாருமே ஆபத்து காலத்துல கூட வரமாட்டாங்க. அவளுடைய சொத்து பெரும்பாலும் எல்லாத்தையுமே வித்து வந்து கொடுத்துடுறா. அதே நேரத்துல இப்ப இருக்கிறது அவளுடைய அலுவலகமும் வீடு தான் வந்திருக்குது. மேலும் சில வங்கி எல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கு. வேற வழி தெரியல. அவ விலையுயர்ந்த அவளுடைய காரையும் வித்து கொடுத்துடுறா. இப்ப அவளுடைய அப்பாவுக்கு ரொம்ப உடல்நல சரியில்லாம இருக்கு. அவரும் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கிறாரு. அவருக்கும் மருத்துவ சிகிச்சை செய்யணும் அப்படின்னு 50 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுக்கு என்ன பண்ண தெரியாம அழுதுட்டு வந்து உட்காந்துருக்கா. அவளுடைய கம்பெனி அலுவலக கட்டிடம் அதே போல வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே விற்கிறோம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறா. உடனடியா உலகம் முழுவதும் செய்தியா வருது. இந்த இடத்துல தான் அவருடைய மேனேஜர் வந்து ஓடி வர்றாரு. மேடம், நம்ம நிறுவனத்தை ஜனத்தின்ற ஒரு நிறுவனம் வாங்கிதான் அந்த நிறுவனத்தை தலைவர் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை கேட்டு நிம்மதியாவரா. ஏன்னா அவளுடைய நிறுவனத்தை அப்ப வித்தா கூட ரொம்ப விலை கம்மியா வந்து கேட்பாங்க அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஜனத்தின்ற நிறுவனம் உலக லெவல்ல ஃபேமஸா இருக்கு. கண்டிப்பா அந்த நிறுவனம் நமக்கு நல்ல ஒரு விலை கொடுத்து வாங்கிப்பாங்க. அதனால நமக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம கடலாம் வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு அவ முடிவெடுக்கிறா. அந்த அலுவலகத்துக்கு அவ பஸ்லயே புறப்படுறா. ஏன்னா
அவளை வச்சிருந்த காரை கூட வந்து வித்துட்டா. இப்ப பஸ்ல போயிட்டு அந்த அலுவலகத்தை பாக்குறா. அந்த அலுவலகம் 50 மாடி கட்டிடம். 20வது மாடிக்கு போறா. 20வது மாடியில் தான் அந்த ஜனத்தோட அலுவலகம் இருக்கு. அங்க உள்ள செக்யூரிட்டி தான் கேக்குறா, செக்யூரிட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, கண்டிப்பா கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதே போல அவ காத்திருக்கா. 2 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோம், யாரும் வர மாதிரி தெரியல. அவளுக்கு வேற வழியும் தெரியல. ரொம்ப சோர்ந்து போய் அமைதியா அவ உட்கார்ந்துருக்கா. இப்பதான் அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. சரி எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு அவ முடித்து எந்திரிக்கிறா. இந்த இடத்துல செக்யூரிட்டி ஓடி வரான். எங்க நிறுவனத்தோட முதலாளி கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு அவ போய் அந்த அலுவலகத்துல உள்ள போய் பாக்குறா. அவ ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில வரைஞ்சு போறா. ஐயானா உள்ள இருந்தது விக்ரம். விக்ரம் நீ அப்படின்னு கேக்குறா. நீ எப்படி அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுக்கிறா. இப்பதான் விக்ரம் எதுவும் பேசாம எல்லாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறான். இடத்தோட சொத்து அனைத்துமே ஏலத்துக்கு வர்றது, அவளுடைய நிறுவனம் திவாலானது நியூஸ்ல வந்திருக்கு. அவளும் தலை குனிஞ்சு நிக்கிறா. இப்பதான் அவள் சொல்றா, என்னுடைய அலுவலகம், என்னுடைய வீடு எல்லாத்தையும் விற்கிறேன், நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னும் அவ சொல்லி வருத்தப்பட்டு கேட்கிறா. இப்பதான் விக்ரம் ஏந்திரிச்சு, உன்னுடைய வீடும் உன்னுடைய தான் வந்திருக்கும், அப்பாவுடைய மருத்துவ செலவு கூட நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் ஒரு கண்டிஷன் வந்து வச்சிருக்கேன், அந்த கண்டிஷன் நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும், உன்னுடைய சொத்து பாதுகாப்பா இருக்கு அப்படின்னும் விக்ரம் சொல்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறா. அவளும் சொல்றா, சரி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப விக்ரம் சொல்றான், நீ இந்த அலுவலகத்துல வேலை செய்யணும், ஆனா ஒரு மேனேஜரா இல்ல, ஒரு சூப்பர்வைசரா இல்ல, ஒரு சாதாரண வேலையால தான் இங்க வேலை செய்யணும். எங்களுக்கு எல்லாம் டீ எடுத்துட்டு வரது போறது, ஆபீஸ் ஃபைல ஒழுங்குபடுத்தி கொண்டு வரது இப்படின்னு அவளுடைய வேலைகளை சொல்றான். இதுக்கெல்லாம் சம்மதம்னா ஒப்பந்தத்துல கையெழுத்து அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சஞ்சனாவும் சம்மதிக்கிறான். சரி அப்படின்னு அவள் மறுநாள்ல இருந்து அவளுடைய வேலை தொடங்குறா. காலையில 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு கிளம்பி 8 மணிக்கெல்லாம் பஸ் ஏறுறா. அந்த பஸ்ல கூட்ட நெரிச்சலா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வரா. எல்லாத்துக்குமே அங்க உள்ள குப்பைகளை பெருக்கிறது, அவங்களுக்கு டீ கொடுக்கறது அப்படின்னு பல விதமான வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல விக்ரமிடம் டீ கொண்டாந்து கொடுக்குறா. டீ ரொம்ப ஆறி இருக்கு, இந்த டீ அங்க வச்சுட்டு வேற டீ எடுத்துருவா, சூடு ரொம்ப ஆறிச்சுன்னு சொல்றான். சில ஃபைல் அவள் எட்டு வரும்போது தவறாயிடுது. அவளை தனியா கூப்பிட்டு அவளிடம் பேசுறான், கண்டிக்கிறான். இதனால அவ எல்லாமே புரிஞ்சுக்கிறா. அப்பதான் அவன் சொல்றான், எல்லாருக்கும் முன்னாடியும் திட்ட முடியும், பேச முடியும், ஆனாலும் மனித நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். அப்பதான் ஆழமா எல்லாத்தையும் வந்து உணர்றா. எவ்வளவு பொறுமையா அந்த மனிதன் இருந்திருக்காரு, இவரையா போய் நம்ம திட்டணும் அப்படின்னும் அவ யோசிக்கிறா. இதனாலதான் இவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறா. விக்ரம் அந்த 5 வருஷத்திலே இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறா. இப்படி அவ 2 மாசம் வந்து கிடக்குது. ரொம்பவும் பொறுமையா இருக்கிறா. வாழ்க்கைன்னா என்னன்னு அவ ரொம்பவே புரிஞ்சுக்கிறா. இப்பதான் விக்ரம் சஞ்சனாவை கூப்பிடுறான். இப்ப சஞ்சனாவிடம் இன்னைக்கு பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்கேன், அந்த பார்ட்டிக்கு நீயும் வரணும் அப்படின்னு அழைப்பு எடுக்கிறான். சஞ்சனா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறா. என்னிடம் பார்ட்டிக்கு வரதுக்கு உடை கூட இல்லை அப்படின்னு அவ சொல்றா. அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு அவன் கையில இருந்து ஒரு சேரி எடுத்து அவளிடம் தரா. அந்த சேரியவும் அவன் வாங்கிறா. அது ஒரு சாதாரண சேரி தான், ஆனா சாதாரண சேரியிலேயே அவ ரொம்ப அழகா இருக்கா. பார்ட்டிக்கு வரா. அதே பார்ட்டிகால் விக்ரம அவமானப்படுத்தின அதே பார்ட்டிகளுக்கு தான் சஞ்சனாவை பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்டு இருக்கான். இப்ப பார்ட்டியில எல்லோருமே வராங்க. அவமானப்படுத்தப்பட்ட போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அப்படியே வந்திருக்காங்க. அதே உறவினர்கள், அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே அலுவலக ஒர்க்கர் அப்படின்னு அவங்க எல்லாமே நின்று இருக்காங்க. இப்ப விக்ரம் முன்னாடி நிக்கிறான். விக்ரம் பின்னாடி நின்று இருக்கிறா. சஞ்சனா பார்க்கறதுக்கு மிகவும் அழகா இருக்கா. காலசக்கரம் எப்படி சுத்தி இருக்கு பாருங்க. அன்னைக்கு சஞ்சனா, இன்னைக்கு விக்ரம் மிகப்பெரிய மனிதர்களிடம் பேசிக் கொண்டிருக்காரு. பெரிய பெரிய அதிபர்கள், போலீசர்களிடம் பேசிட்டு இருக்கான். சஞ்சனா அவனுடைய பின்னாடி அமைதியா நின்று இருக்கான். அப்பதான் சஞ்சனாவுடைய பழைய நண்பர் ராகுல் அங்க வரான். அவன் சஞ்சனாவை பார்த்து, ஹே சஞ்சனா நல்லா இருக்கியா அப்படின்னு அவன் கேட்கறான். இப்ப நீ விக்ரமோட ஆபீஸ்ல வேலை செய்யணும்னு கேள்விப்பட்டேன், எப்படி வேலை செய்றியா, நீ ஒரு பணிப்பெண் ஆகிட்டியா அப்படின்னு அவன் கேட்கறான். சஞ்சனாவுடைய கண்கள்ல கண்ணீர் வருது. அவ ஏதோ சொல்ல வரதுக்குள்ள விக்ரம் ராகுலிடம் வரான். ராகுலோட தோல்ல கைய வச்சு கடுமையான குரல்ல இப்படி சொல்றான், ராகுல் கவனமா பேசு. சஞ்சனா என்னோட நிறுவனத்துல ஒரு ஊழியர், என்னோட மனைவியும் கூட. அவரது அவமானம் என்னை அவமதிக்கிறது சமம். அவன் சொன்ன பிறகு ராகுல் பயந்து போய் அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு யாரு அவருடைய கௌரவத்தை அழிச்சாங்களோ அன்னைக்கு விக்ரம அவமானப்படுத்தினான். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு சஞ்சனாவுடைய கௌரவத்தை காப்பாத்திருக்கான் விக்ரம். அவன் நினைச்சிருந்தா அவமானப்படுத்திருக்கலாம். முதல் முறையா தனது தவற ஆழமா உணர்றா. இப்ப அழுதுகிட்டே அவ வெளில வந்து ஓடி வரா. அந்த பெரிய பில்டிங் பக்கத்திலேயே பூங்கா இருக்கு. அந்த பூங்கால வந்து அழுதுட்டு இருக்கா. விக்ரம் அங்க வரான். இப்ப ஏன் அழுகுற அப்படின்னு விக்ரம் கேட்கறான். விக்ரம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு விக்ரமோட காலை பிடிச்சி சஞ்சனா அழுகுறா. இப்பதான் விக்ரம் தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான். விக்ரம், நான் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினேன், ஆனா எல்லாத்தையும் பொறுத்திருந்தீங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு கத்து கொடுத்தீங்க, மனிதனுடைய வாழ்க்கைய ரொம்ப ஆழமா கற்றுக் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அவனுடைய காலில் விழுந்து அழுகுறா. அவளை தட்டி கொடுத்து ஏந்திரி அப்படின்னு சொல்றான். சஞ்சனாவும் ஏந்திரிக்கிறா. கையில ஒரு போட்டோ வச்சு காமிக்கிறான். அந்த போட்டோவில் அவளுடைய அப்பா வந்திருக்கா. இவருடைய அப்பா அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். அது ஒரு பழைய போட்டோ. அதுல அவளுடைய அப்பா இன்னொருத்தரும் 2 பேர் ஜோடியா இருக்கிறாங்க. அந்த போட்டோல அவருடைய அப்பா இருக்கா, பக்கத்துல வேற யாரோ ஒருத்தர் இருக்காரு. இது யார் தெரியுமா? இது உன்னுடைய அப்பா. பக்கத்துல இருக்கிறது என்னுடைய அப்பா தான். 2 பேரும் ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவளுக்கு ஆச்சரியம்.
இதுல ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் அவளுக்கு நல்லாவே தெரியுது. சஞ்சனாவோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவரும் நல்லா இருக்காரு. இப்ப நேரா அவளுடைய அப்பாவோட ஓடி வரா. இப்ப போட்டோ வந்து காட்டுறா. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த விஷயத்தை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய சொத்து முழுவதுமே விக்ரமோட தான்மா. விக்ரம் இல்லனா சொத்து இல்ல. விக்ரமோட அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்க. 2 பேருமே நல்ல நண்பர்களா இருந்தோம். 2 பேருமே ஒரே நிறுவனத்துல இருந்து வேலை செஞ்சோம். ஆனா விக்ரமோட அப்பா ஒரு பிசினஸ் தொடங்கினாரு. அந்த பிசினஸுக்கு கூடவே இருந்தேன். அவருடைய பிசினஸ் அபார வளர்ச்சி அடைஞ்சது. பலாயிரம் கோடி கணக்குல பணம் குவிஞ்சுது. இந்த நேரத்துல அவருக்கு திடீர்னு இதய நோய் பாதிப்பு வந்து ஏற்பட்டது. விக்ரமோட அப்பா என்னிடம் வந்து கதறி அழுதாரு. விக்ரமுக்கு அப்போ 5 வயசு தான். விக்ரம் பிறக்கும் போதே அவருடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. என்னுடைய கடைசி வாரிசு விக்ரம் தான். விக்ரம காப்பாத்துறது உன்னுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு என்னோட சொன்னாரு. சொல்லிட்டு உயிலும் வந்து எழுதிச்சுட்டு அவர் இறந்துட்டாரு. இந்த சொத்து முழுவதும் இன்னைக்கும் விக்ரமோட பேர்ல தான் இருந்தது. அதே நேரத்துல அவருடைய அப்பாவும் சொன்னாரு, இவருடைய மகனை ஒரு வேலைக்காரனா தான் வந்து வளர்க்கணும். அவருடைய 18 வயசு ஆகிற வரலையும் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. 18 வயசுக்கு மேலதான் எல்லாமே சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த நேரத்துல தான் ஒரு அனாதை பெண்ணு குழந்தை இல்லைன்னு வளர்க்க கேட்டாங்க. விக்ரம் அவங்கள்ட்ட தான் வளர்ந்தான். இப்ப அவன் பல கஷ்டங்களை அனுபவிச்சு அவன் வந்து வளர ஆரம்பிச்சான். விக்ரமுக்கு எல்லாமே முடிச்சேன். அதுக்கு பிறகு 18 வயசு ஆன பிறகு வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனை படிக்க வச்சேன். அவனும் படிச்சு முடிச்சுட்டு திரும்ப வந்தான். எல்லாமே அவனுடைய கம்பெனி தான்றத சொன்னேன். பிறகுதான் அவன் வந்து உரிமையா இங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். சாதாரண ஒரு வேலையாள் போலயே அவன் வேலை செஞ்சான். ஆனா எனக்கும் உடல்நிலை சரியில்லாம போயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல பயம் வந்துருச்சு. சஞ்சனா, நான் உன்னை நினைச்சு பார்த்தேன். இப்பதான் விக்ரமணம் போயிட்டு அவளுக்கு என்னை விட்டா வேற யாருமே இல்லை. அவ ஒரு அனாதை மாதிரி தவிச்சிருவா. அதுக்கு உதவிகரம் நீட்டுறது நீ மட்டும்தான் இருக்கணும்னு நான் விக்ரமணம் சத்தியம் வாங்கினேன். அதுக்காக தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணான் அப்படின்னும் அவர் சொல்லி முடிக்கிறாரு. பிறகுதான் இங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். சாதாரண ஒரு வேலையாள் போலயே அவன் வேலை செஞ்சான். ஆனா இந்த கம்பெனியில் நடக்கிற நிறைய தில்லுமுழுகளை அவன் கண்டுபிடிச்சு என்னோட சொன்னான். எல்லாமே என்னோட கலந்து பேசினான். இந்த இடத்துல தான் உன்னுடைய பிசினஸ் பார்ட்னர் அர்ஜுன் மிகப்பெரிய அளவுல பல விதமா கொள்ளடிக்கிறது அவருக்கு வந்து புரியுது. இது எல்லாமே விக்ரம் புரிஞ்சுக்கிட்டு உடனடியா டார்க் டைமண்ட் நிறுவனம் தான் அமெரிக்காவில மிகப்பெரிய அளவுல இங்க முதலீடு பண்ணிட்டு இருக்கு. இப்போ உடனடியா அந்த டார்க் நிறுவனத்துக்கு போன் பண்ணி சில விவரங்களை பதிவு செஞ்சான். உன்னிடமிருந்து விலகி வேகமா வந்தான். ஒரு கம்பெனி தனியா வந்து ஆரம்பிச்சான். டார்க் நிறுவனத்திலிருந்து அனைத்து முதலீடும் பெற்று அவனுடைய பக்கமா மாத்திட்டான். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம்னா விக்ரம் தான். இந்த நிறுவனத்தோட முதலாளின்றதால எல்லாமே வேகமா செயல்படுத்தினான். அவன் வரும்போது 500 கோடியா இருந்தது. இன்னைக்கு 5000 கோடிக்கு மேல அவனுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. அவளும் தன்னுடைய தப்ப நினைச்சு கதறி வந்து அழுகுறா. இப்ப விக்ரமோட மன்னிப்பு கேட்டு அழுகுறா. நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு. என்னுடைய ஆணவெல்லாம் அழிஞ்சிருச்சு. நான் செஞ்ச தவறுக்கு பிராச்சித்தமா உங்களுடைய வீட்டுல நான் வேலைக்காரியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப விக்ரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். இந்த 2 மாசத்துலயே நான் உன்னை நல்லா கவனிச்சேன். உன்னுடைய நடவடிக்கையில இருந்து அனைத்துமே மாறி இருக்குது. ஒரு மனிதனை இப்பதான் மனிதனா பார்க்க ஆரம்பிச்சிருக்க. உன்னையே சில பேர் மனிதனா பார்க்க மறுக்கும் போதுதான் நீ அதை வந்து உணர்ற அப்படின்னு விக்ரம் சொல்றான். இதுதான் நடந்தது. இதெல்லாம் சொல்லாததால என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அர்ஜுன் பண்ண எல்லா தப்புக்குமே அவன் வந்து ஆதாரத்தை வச்சிருக்கான். எல்லாத்தையும் அவளிடம் காட்டுறான். இப்ப உடனடியா போலீசாரிடம் வழக்கு தொடுக்கப்படுது. அர்ஜுனையும் கைது பண்றாங்க. இப்ப அவளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா மாறுது. ஓகே, இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.